பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை மறைப்பதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் சங்கீதா. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை மறைப்பதுதான் திராவிட மாடலா என பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் திமுக என்றாலே விஞ்ஞான ஊழல், குடும்ப மற்றும் வாரிசு அரசியல் மட்டுமே என மக்களுக்கு ஞாபகம் வரும். இந்த உண்மையை மறைப்பதற்காக கண்ணில் கண்ட இடங்களிலெல்லாம் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனது தந்தை கருணாநிதியின் பெயரை சூட்டி அவரது புகழ் பாடுவதை மட்டுமே வாடிக்கையாக செய்து வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆட்சியிலே முடிவடைந்த திட்டங்களுக்கெல்லாம் விடியா திமுக அரசு செய்தது போல ஸ்டிக்கர் ஒட்டுவதையே வாடிக்கையாக கொண்டு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விடியா திமுக அரசும் தற்போது திருத்தணி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை இரட்டடிப்பு செய்யக்கூடிய வகையிலே வரலாற்று துரோகத்தை செய்வதற்கு துணிந்திருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஏற்கனவே அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் என பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று வரை இயங்கி வருகிறது. இதையொட்டி புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த பேருந்து நிலையத்திற்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை சூட்டாமல் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் என பெயர் சூட்டி இருப்பது விடியா திமுக ஆட்சியின் சர்வாதிகார போக்கை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட இயக்க தலைவருமான பேரறிஞர் அண்ணா அவருடைய பெயரை புறக்கணிப்பு செய்வது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும், பேரறிஞர் அண்ணா அவர்களது பெயர் மறைக்கப்பட்டு ஸ்டாலினுடைய தந்தை கருணாநிதியின் பெயரை சூட்டுவதை அறிந்து பொதுமக்களே வேதனைப்படுகின்றனர். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை மறைப்பதுதான் திராவிட மாடலா என பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தந்தையின் பெயருக்கு விளம்பரம் வேண்டுமானால் திமுகவினுடைய அறக்கட்டளையில் இருந்து செய்ய வேண்டுமே தவிர ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா பெயரில் இயங்கி வரக்கூடிய பேருந்து நிலையத்தின் பெயரை மாற்றக்கூடாது. கருணாநிதியின் பெயர் சூட்டப்படுவதால் அண்ணா பெயருக்கு அவமதிப்பு ஏற்படுவதோடு தேவையற்ற சர்ச்சையும் பிரிவினைகளையும் உருவாக்கும். எனவே இந்த பெயர் மாற்ற அரசியலை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக கண்டிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள், கழிப்பறைகள், குடிநீர் வசதி போன்ற பல பணிகள் நிறைவடையாத நிலையில் தேர்தலை முன்னிட்டு அவசரமாக சிறப்பு விழா நடத்த துடிப்பது திமுகவுடைய விளம்பர போக அரசியலையும் ஆதாயத்தையும் காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுக்கு நீண்ட நாள் பயணிக்க வேண்டிய பேருந்து நிலையத்தில் கட்டுமானத்துடைய தரம், பாதுகாப்பு, கழிவுநீர் வசதிகள், அதே போன்று பயனாளிகள் அமர்வு வசதிகள் இவையெல்லாம் முடிவதற்கு குறைந்தது 1 மாத காலம் தேவைப்படும் நிலையில் தேர்தலை மனதில் நிறுத்தி அவசரமாக 4/3/2026 அன்றே திறப்பு விழா நடத்தி இருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இனி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை புரிந்து கொண்டு இப்படி தப்பும் தவறுமாக விளம்பர முகத்தில் பொதுமக்கள் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதையும் போதிய வசதிகளை ஏற்படுத்தாமல் அவசர கதியிலே திறப்பு விழா நடத்துவதையும் விடியா திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.